Dear students, now exercise 5.5 question number 3. The question is, at a water fountain, water attains a maximum height 4 meter at the horizontal distance of 0.5 meter from its origin. இந்த இடத்துல நீங்க ஆரிஜின் அப்படிங்கிறது எதை இமேஜின் பண்ணிக்கணும்னா இந்த சம்முக்கு ஈஸியா ஆன்சர் கொண்டு வரக்கு தண்ணி எங்கிருந்து, அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த அளவுக்கு அளவு வைப்பாங்க வாட்டர் ஃபவுண்டைன், அதுல இருந்து தண்ணி மேலே வரும். நம்ம பார்த்துருப்போம். பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு கூஜா மாதிரி கூட வச்சு அதுலேருந்து தண்ணி மேலே வர மாதிரி வச்சிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. ஸோ இது ஒரு இடத்துல இருந்து தண்ணி வருது. ஸோ அந்த இடம் வந்து இந்த இடத்துல நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன் ஃபார் எக்ஸாம்பிளுக்காக. ஸோ இங்கேருந்து தண்ணி வருது மேலே அப்படி. இதுதான் ஆரிஜின். இந்த இடத்துல ஆரிஜின் இதுதான். நாம எடுத்துருக்க வெர்டெக்ஸ் 0,0 அந்த ஆரிஜின் கிடையாது. ஓகே, தண்ணி எங்கிருந்து உருவாகி அது வருதோ அந்த ஆரிஜின். ஓகே, எந்த இடத்துல இருந்து வர ஆரம்பிக்குதோ அந்த ஆரிஜின். ஸோ தண்ணி இந்த மாதிரி விழுந்துட்டு இருக்கு. வாட்டர் ஃபவுண்டைன் வந்து வாட்டர் ஃபவுண்டைன்லேருந்து தண்ணி இப்படி வந்து அழகா அப்படி போய் அப்படி பேரபோலா ஷேப்பில் போய் அப்படி விழுகுது கீழே தரையில். ஸோ இப்படி இமேஜின் பண்ணிக்கோங்க. ஓகே, ரைட். So இது maximum water attains a maximum height 4 meter at the horizontal distance of 0.5 meter from its origin. நான் சொல்லிட்டு இதுதான் ஆரிஜின் எடுத்துக்க சொன்னேன். அதாவது பார்த்தீங்கன்னா தண்ணி எங்கிருந்து வருதோ அதோடைய ஆரிஜின். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு எத்தனை டிஸ்டன்ஸ்னா ஹரிசாண்டலில் 0.5 மீட்டருக்கு அப்புறம். ஸோ நான் இங்கிருந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜஸ்ட் நான் இதை கனெக்ட் பண்ணி ஒரு லைன் ட்ரா பண்ணிடுறேன். ஸோ 0.5 இது வந்து ஃபுல்லாக 0.5, இதோட ஃபுல் இது வந்து 0.5 + 0.5 தட் இஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் 1 மீட்டர். அதில் 0.5 அப்படிங்கிற இடத்துல இதை நான் 0.5 எடுத்துக்கலாம். ஏன்னா மேக்ஸிமம் ஹைட் இந்த இடத்துல தான் கிடைக்கும். நமக்கு தெரியும் இதோடைய மேக்ஸிமம் பாயிண்ட் தான் மேக்ஸிமம் ஹைட் கிடைக்கும். மேக்ஸிமம் ஹைட் எவ்வளோன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க 4 மீட்டருங்கிறாங்க. ஸோ இது வந்து 4 மீட்டர். இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ அப்போ நம்மளுக்கு 0.5 மீட்டர். அப்போ கண்டிப்பாக இதுவும் 0.5 தான் இருக்கும். ஓகே, ஆக்சுவலாக எக்ஸாக்டாக டயக்ராம் ட்ரா பண்ணணும். நான் ரஃபாக தான் போட்டிருக்கேன். நீங்கள் போடும்போது இது பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி இருக்கணும், சிமெட்ரிக்காக இருக்கிற மாதிரி டயக்ராம் போட்டிருக்கேன். ரைட். இப் த பாத் ஆஃப் வாட்டர் இஸ் பேரபோலா, அது சொல்லிட்டாங்க, அது நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம். ஃபைண்ட் த ஹைட் ஆஃப் த வாட்டர். இப்போ ஹைட் ஆஃப் த வாட்டர் கேட்குறாங்க. ஹைட் ஆஃப் த வாட்டர் தான் தெரியுங்க, மேக்ஸிமம் ஹைட் தெரியும் 4 மீட்டர்னு. ஆனால் எதை பற்றி கேட்குறாங்க? அட் த ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் 0.75 மீட்டர் ஃப்ரம் த பாயிண்ட் ஆஃப் ஆரிஜின். பாயிண்ட் ஆஃப் ஆரிஜின் வந்து 0.75 மீட்டர். இது ஒரு 0.5, இன்னொரு 0.25 ஆட் பண்ணிக்கிறேன். அதாவது இங்கேருந்து இவ்வளோ தூரம். ஸோ இது நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது மொத்தமாக 0.5. அப்போ இதில் பாதி நோட வச்சுக்கலாமே இந்த இடத்துல. ஸோ இந்த டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 0.25, 0.25. ஸோ ஓவராலாக ஆரிஜினில் இருந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 0.5 + 0.25 0.75. அப்போ ஆரிஜின்லேருந்து 0.75 அந்த டிஸ்டன்ஸில் ஹைட் என்ன? ஸோ இதுதான் என்னங்கிறது கொஸ்டின் அவங்ககிட்ட. ஓகே, பாருங்க கொஸ்டின் போகிறத ரீட் பண்ணுறேன். ஃபைண்ட் த ஹைட் ஆஃப் வாட்டர் அட் ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் 0.75 மீட்டர் ஃப்ரம் த பாயிண்ட் ஆஃப் ஆரிஜின். பாயிண்ட் ஆஃப் ஆரிஜின் வந்து 0.75 மீட்டர் தள்ளி வாட்டருடைய ஹைட் என்னங்கிறது கொஸ்டின். ஸோ இதுதான் கொஸ்டின். இதை மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா சம்ம ரொம்ப ஈஸியாக ஒர்க் அவுட் பண்ணிடலாம். நான் என்ன பண்ண போகிறேன், எப்பவும் போல தான் நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இந்த மேக்ஸிமம் பாயிண்ட், அதாவது இந்த பேரபோலாவுடைய வெர்டெக்ஸை இந்த இடத்துல தான் எடுத்துக்க போகிறேன். ஸோ x axis, இது y axis. vertex 0,0. இதை பேஸ் பண்ணி பாயிண்ட்லாம் மார்க் பண்ணி பழகிக்கங்க. ஓகே, ஸோ இந்த பாயிண்ட் என்ன அப்படின்னு சொன்னா ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த பாயிண்ட் நான் மார்க் பண்றேன். அது என்ன பாயிண்ட் அப்படின்னு சொன்னா இந்த இடத்துல x வேல்யூ 0.5, பட் நான் எந்த குவாட்ரன்ட்ல எடுக்க போறேன்னு சொன்னா ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட் குவாட்ரன்ட்ல. அப்போ x வேல்யூ நெகட்டிவா இருக்கும், y வேல்யூ என்னவா இருக்கு, அதுவும் நெகட்டிவா இருக்கும் தேர்ட் குவாட்ரன்ட்ல. ஸோ இந்த பாயிண்ட் கம்பல்சரி எப்படி இருக்குன்னு சொன்னா x வேல்யூ 0.5 that is -0.5, y வேல்யூ 4, இந்த டிஸ்டன்ஸ் 4 -4. இந்த பாயிண்ட் கரெக்டா? இதை வேணா நீங்க 0.7 வச்சுக்கோங்க. ரைட். இந்த பாயிண்ட் என்னவா இருக்குங்கிறத கண்டுபிடிச்சுங்க. ஏன் இந்த பாயிண்ட் நம்ம கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம்னா இதோட யூஸ் தான், இதை யூஸ் பண்ணி இதுதான் இப்போ நம்மளுக்கு நோன் பாயிண்ட். இந்த இடத்துல தான் அன்னோன் பாயிண்ட். இந்த பாயிண்டை கண்டுபிடிச்சிட்டா மேக்ஸிமம் இந்த ஹைட்டை கண்டுபிடிக்கிறது ஈஸி. ஸோ அந்த பாயிண்ட் என்னவா இருக்குன்னு சொன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல இந்த பாயிண்ட்டுக்கு பேர் என்ன, P. நம்மளுக்கு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்பவுமே வெர்டெக்ஸ் எங்கே இருக்குன்னு பார்த்து அங்கிருந்தா கால்குலேட் பண்ணணும். இந்த டிஸ்டன்ஸ் 0.5 தெரியும், பட் x வேல்யூ நெகட்டிவ். இந்த டிஸ்டன்ஸ் 4ன்னு தெரியும், ஆனால் y வேல்யூ நெகட்டிவ். therefore நெகட்டிவ்ல பாயிண்ட் பிளாட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி இங்கிருந்து இந்த டிஸ்டன்ஸ்
0.25 தெரியும், x value positive, so 0.25 comma y value தான் தெரியாது, அதாவது பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட், அந்த டிஸ்டன்ஸ் வந்து நமக்கு தெரியாது, அதான் தான் டாட் டாட் லைன் போட்டு காமிச்சிருக்கேன். ஓகே, ஸோ அந்த டிஸ்டன்ஸ் நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா போதும். ஸோ அந்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா நார்மலாக அப்ளை எடுத்த மாதிரி வேணால் எடுத்துக்கலாம். இது வந்து P, இது Q, இது Rன்னு எடுத்துக்கங்க. ஸோ Q பாயிண்ட் P, இந்த RQவோட பாயிண்ட், அந்த டிஸ்டன்ஸை நம்ம என்ன எடுத்துக்கிறோம், அந்த பாயிண்ட் என்ன எடுத்துக்கிறோம், Yன்னு எடுத்துக்கிறோம். டிஸ்டன்ஸ் கிடையாது, பாயிண்ட். ஸோ 0.25, y. அப்போ yங்கிறது என்ன அப்படின்னு சொன்னால் நம்ம பார்த்தோம், இந்த ஃபர்ஸ்ட் சம் பார்த்தோம்னா இந்த எக்ஸசைஸில் அதே மாடல் தான். ஸோ இந்த இடத்துல y வேல்யூ டிஸ்டன்ஸ் எனக்கு தெரியாது, அதை yன்னு எடுத்துக்கிறேன். அதை நீங்கள் ஃபைன் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அது நெகட்டிவ்ல தான் வரும், ஏன்னா அது ஃபோர்த் குவாட்ரன்ட்ல y வேல்யூ நெகட்டிவ் இருந்தாலும் எனக்கு டிஸ்டன்ஸ் மட்டும் வேணும்னு சொன்னால் ஆல்ரெடி சொன்னால் அதே எக்ஸாம்பிள், ஒருவேளை மேபி இது 4 மீட்டர்னா இது ஒரு 1 மீட்டராக இருக்கலாம். அப்போ இந்த 1 மீட்டர் டிஸ்டன்ஸ் நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா இங்கேக்கான டிஸ்டன்ஸ் y கிடைக்கும் போது -1 தான் கிடைக்கும். ஸோ -1, பட் நாம அந்த டிஸ்டன்ஸுன்னு கன்வெர்ட் பண்ணும்போது +1 மட்டும் எடுத்துட்டு, இது ஓவராலாக 4, அதில் இது 1, அதை மைனஸ் பண்ணிங்கன்னா ஓவராலாக இந்த ஹைட் கிடைச்சிருக்கு, தட் இஸ் 3 மீட்டர்னு ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்லிட்டு இருக்கேன். ஓகே, ஸோ இதை எப்படி நமக்கு ஆன்சர் கிடைக்கும்னு சொல்லி பார்ப்போம். ஸோ இதுதான் இந்த சம்முடைய பேசிக் கான்செப்ட். அவங்க கொடுத்த கான்செப்ட் யூஸ் பண்ணி இந்த ஆரிஜினும் குழப்பிக்க வேணாம். ஓகே, வேர்டெக்ஸ் ஆரிஜின் இருக்கு, கிராஃபோட ஆரிஜின்ல, பட் இது வந்து அந்த தண்ணி எங்கேருந்து உருவாகி வருதுங்கிற அதோடைய ஆரிஜின். ஓகே, ஏன்னா உங்களுக்கு புரியுறதுக்காக வேணா இப்படி எழுதிக்கங்க, வாட்டர் ஆரிஜின் பிளேஸ். ஓகே, இந்த பிளேஸ் பேர் வாட்டர் ஆரிஜின் பிளேஸ். இது வந்து வேர்டெக்ஸ் ஆரிஜின் இருக்கு, கிராஃப் ஷீட்டோட ஆரிஜின்ல வேர்டெக்ஸ் இருக்கு. ரைட், இப்போ எப்போ போலவே எழுத போறோம். ஃப்ரம் the given data and diagram, it is open downward. Open downward parabola. Therefore, equation x square equal to -4ay. இதெல்லாம் ஆல்ரெடி நம்ம சொல்லிட்டோம். இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். நோன் பாயிண்ட் போய் சப்ஸ்டிட்யூட் பண்ண வேண்டியதான். a -0.5, -4 lies on equation 1. Therefore, first equation implies what? X -0.5 the whole square, -0.5 the whole square equal to -4a, y value -4. So நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி 4a வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க. இது ஸ்கொயர் பண்ணும்போது மைனஸ் பிளஸ் மாதிரி இருக்கும், மைனஸ் பிளஸ் மாதிரி இருக்கும். ஸோ 4a equal to 0.5 the whole square அப்படின்னு சொன்னா நீங்க வேணா 0.5 வச்சுக்கோங்க, தேவைப்பட்டா கேன்சல் பண்ணிக்கலாம். 0.5 into 0.5 இல்லைன்னா நீங்க 5 into 5 25, 0.25 எழுதுனாலும் எழுதிக்கணும், ஒன்றும் தப்பு கிடையாது. 0.25 by 4, அதாவது இந்த 4a இங்கேயே இருக்கு, மைனஸ் பிளஸ் 4 டிவைட் வந்துருச்சு. இது 0.5 the whole square, மைனஸ் வந்து பிளஸ்ஸா மாறிடுச்சு. 0.5 into 0.5, 5 5s are 25, இங்கே 0.2 டிஜிட் இருக்காங்க, 0.25 by 4 மாறிடுச்சு. இது 4a ஓட வேல்யூ. ஓகே, இதை கொண்டு போய் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். Now first equation implies x square equal to minus, instead of 4a, 0.25 by 4. 0.25 by 4, y value is y. So this is equation 2. Now q that is 0.25, y lies on equation 2. So equation 2 implies what? X value 0.25 the whole square. So 0.25 the whole square equal to minus 0.25 by 4, y value is y only. Y தான் நம்ம find out பண்ண போறோம். So y equal to what? இந்த ஸ்கொயர் இது வேணா நீங்க கேன்சல் பண்ணிடலாம். So y equal to இந்த 4 இங்க மல்டிப்ளை ஆச்சுன்னு சொன்னா minus 4 into 0.25. So இங்க ஒரு 0.25 into 25 இருக்கும், 0.25 கேன்சல் ஆயிடுச்சு, 4 into 0.25. அதாவது நமக்கு தெரியும் 0.25 னா வந்து குவார்ட்டர். So 4 times of quarter வந்து பாத்தீங்கன்னா 1, இல்லைன்னா 4 times of 0.25 பண்ணா ஆன்சர் 1 தான் வரும். Therefore y equal to -1 தான் வருது. நம்ம எக்ஸாம்பிளுக்கு சொன்னோம், பட் அதுதான் இங்க ஆன்சரா வருது. ஓகே, ரைட், இது பாயிண்ட். பட் எனக்கு என்ன தேவை? Therefore RQ என்ன இல்ல QR என்ன?
அது 1 meter distance convert பண்ணும்போது okay right so qr தெரிஞ்சிச்சு எனக்கு தேவை pq value so pq is what pq equal to pr minus qr so pr length is what overall of 4 qr length is 1 so 3 meter 3 therefore required height therefore required height is 3 meter அவ்வளவுதான் இந்த சம் இந்த மாடல் படிக்க ரொம்ப ஈஸியா ஆன்சர் கொண்டு வந்துடலாம் ஸ்டூடண்ட்ஸ் சம்மோட ஆன்சரும் ஈஸி தான் क्वेश्चनனும் ஈஸி தான் நாம எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறங்க பொறுத்து தான் இருக்குது கால்குலேஷன் ரொம்ப ஈஸியா ஆன்சர் வந்துச்சு ஸ்டூடண்ட்ஸ் thank you students